Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. So இன்னைக்கு வீடியோல பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்குல்ல. எஸ், நாங்க வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதோட பேக்ரவுண்ட் தான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 11 o'clock ஆகுது. ஸோ இந்த டைமில் எதுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். ஸோ ஃபுல்லாக மேக்கப் போட்டுன்னா சரி சும்மா இதுக்கு மேக்கப் வந்து கலைக்க மனசு இல்லை. ஸோ அதனால் ஒரு வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எங்கே போனேன், என்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணிக்கோங்க. இது இருக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி அப்டேட்ஸ், என்னோடய லைஃப் ஸ்டைல், நான் எங்கெங்கே போகிறேன், அதை பற்றிலாம் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதை பற்றினா தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. NithuMakeupArtist. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு குட்டி வீடியோ தான், ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு பேஜ் பார்த்தேன். அதில் என்ன ஆகுதுன்னா, ஹார்ட் இன் ஆர்ட், அதாவது HEART INNART 98, இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஹேண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கஸ்டமைஸ்டு பேலட்லாம் நான் வந்து பார்த்துருந்தேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசை இருந்தது, நாமளும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாமே நம்மளோட பேர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கலர்ஸ் அதெல்லாம் வந்து நான் சொன்னேன், என்னென்ன கலர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த நேமில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அண்ட் டிசைன்ஸ் கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் நேம் மட்டும் தான் நான் கொடுத்தேன். மற்றபடி அதில் என்ன டிசைன் இருக்குது, எப்படி வந்திருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்களே வந்து என்ன சொன்னாங்க, நானே என்னோடய ஓன் டிசைன் பண்ணி உங்களுக்கு அழகாக நான் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 680 ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து வந்து 680, ஆமாம் 680 ஆச்சு. 650 680 சம்திங். டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு. நான் இது வந்து ஆர்டர் பண்ணதே டோட்டலாக வந்து மறந்துட்டேன். என் கிளினிக்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி பார்சல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேர் என்ன, உங்கள் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா, நான் வந்து யோசிக்கிறேன்னா ஆர்டரே பண்ணல, எதுவுமே வராதே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை வந்திருக்கு, உங்கள் பேரை தான் வந்திருக்கு அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே வாங்கி வச்சுருங்க, காசு எதுனாலும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை ஆல்ரெடி பெய்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிளினிக்கில் வந்து ஆயம்மா வந்து சொன்னாங்க. நானும் சரி வாங்கி வச்சுட்டேன். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் தான் நான் கிளினிக் போனேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து கிளினிக் போகல, பிகாஸ் ஷிஃப்டிங் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க் தான் வீட்டில் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் போகல. ஈவினிங் தான் ஒரு நியூ கிளைண்ட் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பேச போயிருந்தேன். பட் அப்போ என்ன பண்ணேன், பேசிவிட்டு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என்னோடய ட்ராவில் எடுத்து வச்சேன் பாருங்கள், சுத்தமாக மறந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்கே. அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, கரெக்டு நம்ம வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அந்த பேலட் கஸ்டமைசேஷன் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ அதுதான் இந்த பேக்கேஜிங். ஸோ இதை வந்து இப்போ உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. லெட்ஸ் சி. உங்கள் கூட சேர்ந்து நானே பார்க்க போகிறேன். ஓகே, ஒரு வழியா சிசர்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, அதனால் நான் அப்படியே கையிலே பிடிச்சிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது ப்ராடக்ட். ஸோ எல்லாம் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர், யுவர் சப்போர்ட் ஃபார் அவர் ஸ்மால் பிஸ்னஸ் இஸ் அப்ரிஷியேட்டட், ஹார்ட் _in_art 28 வாணி சாவ்லா அப்படின்றது. இது வந்து மும்பை பேஸ்டு இன்ஸ்டாகிராம். ஸோ நான் மும்பையிலேருந்து வாங்கினேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கார்டு எனக்கு கொடுத்தது. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம போய்ட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹாப்பி. இதில் வந்து உங்களுக்கு 3 சைஸஸ் இருக்குது, 5 inch, 6 inch அண்ட் 8 inch.
நான் வந்து சூஸ் பண்ணது வந்து 6 inch சூஸ் பண்ணியிருக்கேன். 5 வந்து ரொம்ப குட்டியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. 8 வந்து ரொம்ப பெருசு. ஸோ மீடியம் சைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து வீடியோஸ் சீக்கிரம் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு டைமே இல்லாததுனால என்னால் வந்து அப்லோட் பண்ணவே முடியும். எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. எடிட் பண்ணாலும் இப்போ சிஸ்டமில் வந்து ப்ராப்ளம் மாதிரி என் லேப்டாப்பில் 80% 60% ஆகுது. அதுக்கப்புறம் தானாக கட் ஆகிடுது. திருப்பி நானும் அப்லோட் போட்டே இருக்கேன். திருப்பி அது மாதிரி தான் வருது. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் என்னால் கான்ஸ்டண்ட்டாக பண்ண முடியல. ஒன்ஸ் இந்த வீட்டோட வேலை அதெல்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறமா நான் கான்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் போகிறேன். ஒவ்வொரு வீடியோவில் நான் இது சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கும் தெரியுது. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட பேலட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங் பேலட். ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். சூப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் வச்சுருக்கேன் ரெண்டு பேலட் வச்சுருக்கேன். பிஎஸ்சிலேருந்து ஒரு பேலட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எஃபெக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்கக்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். பட் இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி என்னோட நேம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி பை சீயிங் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸும் இதுவும் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், இந்த குட்டி அப்டேட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ண தான் என்னோடய அடுத்த வீடியோ எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷனில் போகும். ஸோ ரெக்கமெண்டேஷனில் போக தான் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமானால் தான் எனக்கு வீடியோஸ் நிறைய போடணுன்ற எண்ணம் தோணும். ஸோ அதனால் எல்லாமே வந்து சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிவிடுங்க. பாய், குட் நைட். ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. போயிட்டு என்னோடய மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ சாரி ஃபார் த பேக்ரவுண்ட். லைட்லாம் வந்து நல்லா இருக்கா எப்படின்லாம் எனக்கு தெரியல. இருக்கிற லைட்டை வச்சு இருக்கிற பேக்ரவுண்ட் வச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாய்.